ஹலோ ஹாய் வெல்கம் டு குக்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான கொங்கு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஷெஃப் தீனா இருக்காங்க இல்லையா, அவங்களோட கிச்சனில் போட்ட ரெசிபி. செம்ம சூப்பரான ரெசிபி. நான் இதை ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு செம்ம சூப்பராக வந்துச்சு. அதுதான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு வந்துட்டேன். இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதும் அடுத்து வந்து நம்ம ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு சின்ன துண்டு பட்டை, லவங்கம் அதுவும் அது கூட சேர்த்துட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயம் தான் போட்டாங்க. இங்கே ஜாம்நகரில் வந்து சின்ன வெங்காயம் வந்து அடிக்கடி கிடைக்காது இல்லையா, அதனால் நான் பெரிய வெங்காயம் போட்டு தான் செஞ்சேன். ஆனால் ரெசிபி செம்ம சூப்பராக வந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த ஆயில்லையே வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இப்போ கொஞ்சமாக சின்ன துண்டு இஞ்சி எடுத்து அதை பொடியாக கட் பண்ணிட்டு வந்து அதுதான் இது கூட இப்போ நான் அடுத்து சேர்க்க போகிறேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி சேர்த்துட்டு ஒரு 2 பல் பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கலாம். வாசனை செம்ம சூப்பராக இருக்கும் இது சேர்க்கும் பொழுது. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து நான் கீரி எடுத்திருக்கேன், அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பழுத்த தக்காளி எடுத்து ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் அடுத்து சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். எல்லாமே இந்த எண்ணெயில் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா அது வந்து வதங்கணும். அது வரைக்கும் வந்து நம்ம நல்லா வதக்கி விடணும். இப்போ வந்துட்டு நம்ம இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயத்தில் உப்பு சேர்க்கும் பொழுது இன்னுமே அது வந்து சீக்கிரம் வந்து குக் ஆகிடும். நான் வந்து சின்ன டம்ளரால் 1 டம்ளர் அளவு துவரம்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதே மாதிரி ரைஸும் வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லாஸ்ட்டாக 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோடு இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி. நான் வந்து இந்த டம்ளரால் தான் அரிசி அளந்து வச்சுருக்கேன். அதனால் வந்துட்டு இப்போ 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம வந்து ஊற வச்சுருக்க பருப்பை வந்து இதில் போட்டு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். இப்போ 3 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. நம்ம எடுக்கிற அரிசியை பொறுத்து அது வந்து நீங்கள் தண்ணி வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சாதம் வந்து உதிரியாக வரணும். இப்போ வந்துட்டு தண்ணி கொதிச்சிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். மூடி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ஊற வச்சுருக்க துவரம் பருப்பை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அரிசியும் பருப்பும் ஒன்றா சேர்த்தோம்னா அது வந்து பருப்பு வந்து சீக்கிரம் வேகாது. அதனால தான் முதல்ல வந்து பருப்பு போட்டு ஒரு பாதி வந்து குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ அகைன் மூடி போட்டு வைக்கிறேன். அடுத்து வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம எடுத்தோம்னா பருப்பு வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும். இது கொதிச்சுட்ருக்கும் பொழுதே வீடு ஃபுல்லாக வாசனை கமகமான்னு இருக்கும், சூப்பராக இருக்கும். தக்காளி சாதம்னு சொல்ல முடியல, பிரியாணின்னு சொல்ல முடியல, அப்படி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், பருப்பு வந்து ஓரளவுக்கு வெந்துடுச்சு. அடுத்து நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் ஹையில் வச்சு அது நல்லா கொதிச்சதும் அப்படியே சிம்மில் வச்சிடலாம். தண்ணிலாம் ஒரு ஸ்டேஜில் அப்படியே வற்றி வரும். வற்றி வர கேப்பில் நம்ம வந்து அடுத்து வந்து பூண்டு, சீரகம், கருவேப்பிலை இதை வந்து நல்லா இடிக்கல்ல போட்டு இடித்து எடுத்துகிட்டு வரணும். இங்கே பாருங்கள், நான் ஒரு 5-6 பல் பூண்டு போட்டிருக்கேன், 1/4 ஸ்பூன் சீரகம், அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா நைஸாக இடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் தண்ணி வற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இடித்த பொருள் எல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். இன்னும் தண்ணி வற்றலை. சாதத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் இப்போ நல்லா வற்றிடுச்சு. நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கேன், இடித்து வச்சுருக்கேன் இந்த விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே வெட்டி வச்சுருக்க இந்த தேங்காய் பல் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த சாதத்தில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக செட் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தழை போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளோட இந்த அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடும். சூப்பராக நல்லா கமகமான்னு வாசனை வருது. அதே மாதிரி சாதமும் நல்லா உதிரியாக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பச்சடி தான் வச்சுக்கிட்டேன். செம்ம சூப்பராக இருந்தது. சுட சுட சூப்பராக கொங்கு ஸ்பெஷல்
அரிசி பருப்பு சாதம் பிரியாணினும் சொல்லலாம், கொங்கு பிரியாணினும் சொல்லலாம். செம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.